வாங்கி குடிங்க. அண்ணா டீ வாங்கி குடிங்க. குடிச்சாச்சா? செக்கே வெளுத்து போடுவான். ஏய் மோவரே கண்டோட பேசி போடுவான். அப்படியா? செக்கே வெளுத்து போடுவான். நான் யாருன்னு தெரியாதுன்னா. ஆஹா. 650 தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரிஞ்சிக்கிட்டு தான் வரேன். சொல்லல. என்ன பேசி சொல்லி வச்சிருக்கீங்க இல்லையா? டேய் டேய் அங்கேன பேச்சு யார்கிட்ட பாச்சனே? யார்கிட்ட பேசுன? சாமி கிட்ட. எந்த சாமி? அவங்க செத்து மாண்டு மண்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து நின்றுக்கிறேன். என்னடா யார்கிட்ட பேசாத? கொண்டகாட்சி இருக்கா? சொல்லமா? ஏய் 2 வேலைக்கு வாங்குற. வாங்க இப்போ. நாம அழிஞ்சாலும் அது அழியாது. எதுக்கு? அது கொண்டகாரிக்கு சொல்லணும். கொண்டை அப்படி போடு நாளைக்கு கூத்தெல்லாம் உன் கூத்தால வச்சுக்கிட்டு பாரு பாரு. நண்பா அண்ணா வீண் வார்த்தை போனாலும் போகட்டும். இல்ல போக மாட்டாங்க. இந்த கூட்டமே தான் கூத்து பாக்குற கூட்டம். யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏற்கனவே இவ்வளவுதான். ஐயோ அந்த உதட்ட கொஞ்சம் இப்படி இழுத்துரு. அங்க என்ன நடக்குது? அங்க என்னமோ நடக்குது. நீ ஏன்டா அங்க பாக்குற? அடிய வாங்குற உதய வாங்குற புட்டை புட்டு பெரியப்பா பெரியப்பா சனாபான் நான் சொல்லுபடி வார்த்தையா சரியா உங்கட்டணும். நண்பா நாடு நட மகா நாடு. இங்கேயே நீர்வளம் நிலவளம் தனவளம் குடிவளம் இருந்திய அழுதிருப்ப நாடு. எந்த அர்த்தமே சேர்த்து நான் என்ன சொல்றேன் என்ன கேக்குறான் பத்தியா ஒரு அகராஜி பண்றாங்க. யாருமா குழந்தை அளவுதா அடியில் போட்டு உட்காரு. அடியில் போட்டு உட்கார சொன்னேன். சொல்றது காத்துக்காரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு 2 மோளை அதான் சேர நேரம் புரிஞ்சு விடுங்க. டீ குஞ்சு மேல ஊத்துருக்கு. நாடு மகா நாடு. இங்கே நீர்வளம் நிலவளம் தனபல குடிவளம் இருந்திய அலைந்திருப்ப நாடு. பிக்கம்பட்டி அங்க போய் கேட்டு வந்தியா? நான் யாரு கேட்டு கரெக்டா சொல்லணும். பிக்கம்பட்டி போதே காட்டியா? பிக்கம்பட்டின்னு தான் சொன்னாங்க. சரி பிக்கம்பட்டின்றால் இந்த தினத்துல நமக்கு ஒரு தாய் கிரமமாகும். இங்கே ஆனாபிறந்தவர்களும் அப்ப பாருங்க என்ன பிறந்தவர்களும் தாய்மார்களும் கலையில சிறந்த கலை மேதைகளும் கடல் அளவில் அமர்ந்திருக்கிறாங்க. ஏன் எதனால இவ்வளவு கூட்டம் அமர்ந்திருக்கக்கூடிய காரணம் யாது? பண்ணிய பைக்கு மேல விட்டு உளுந்து கொலாய் காய்ச்சி தெரிஞ்சுக்கிறேன். நீ அந்த மாதிரி செஞ்சிருப்ப. 1000 பேர் வந்திருக்கிறாங்களா? ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? எழுதிக்கிறாங்களா இல்ல படிப்பே இப்ப நேரம் நல்லா அதுல வாய் வச்சு பாரு. தாயாளி அது பேப்பர் கிழிஞ்சு போயிருமாடா. அது எழுதிச்சதை மட்டும் பாரு. எந்த படி படிக்கிறே? எந்த நாட்டுல படிச்சா? என்னடா படிச்சிருக்குது? என்னடா போட்டு தான் படிச்சேன். இதுல போட்டுக்கிறது தான் படிச்சேன். சவுண்டா படி. படிக்க மாட்டா ஆகாஷ். என்னடா ஏடா அந்தால ஏடா ஜாத்திர? ஏன் அந்த கோயில் ஜாவடி ஒண்ணும்? அவன் நல்லா இருப்பான். என்ன மசி இருக்கு? நீங்களாம் போகணும் முன்ன. ஓட்டு
இருந்தாலும் அதாவது எனக்கு முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான செலவு செய்து அவருடைய ஆண் மக்களும் பெண் மக்களும் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தமும் அதாவது தானத்துல சிறந்தது அன்னதானம் வாரி வழங்கின தினத்துல நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். நாடகம் என்ன நாடகம்? இன்று வைத்த நாடகம் ராமாயணத்தின் முதல் அத்தியாயம் குருபத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறப்பு. இளந்தமிழ் நாடக அதாவது மன்னாரன் அவர்களும் நாகமணிக்கன் அவர்களும் அதாவது இருவருடைய அதாவது தலைமையிலேயே இந்த நாடகத்தை பேசி நம்மளுக்கு நாடகத்தை விட்டுருக்காங்க. நடத்தக்கூடிய நாடகம் குருபத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறப்பு. இந்த ராமாயணத்துல முதல் அத்தியாசம் அமைங்கக்கூடிய அதாவது இந்த ராம லட்சுமணியை பிறப்பு சொல்லப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் சபைக்கு முன்பதாக வந்தேன் அல்லவா, நான் யாரு? ஒரே நிமிஷம். சாமி கடவுளா யாரா இருந்தாலும் சரி, யாருனாச்சும் விடியற வரைக்கும் கூத்து பார்க்காம எந்திரிச்சு போயிட்டாங்களா காத்தாலைக்கு பீப்பேண்டா வரக்கூடாது. இனிமேல பேசணும் வசியமாவனே ஒரே சொருவு தான் கொலையில சொருவு. நான் யாரு என்னன்னு தெரியாம பேசுறேன். யாருன்னு வாயை திறந்து நான் வாயில விட்டுருவேன். நான் வாயில விடுறாரு இல்லப்பா. இந்த செட்டில் அப்படி அப்படி ஆள் பார்க்க பயந்தான். தூங்கி இருந்தா சரி கையில பிடிச்சிக்கிறான் கைய பிடிச்சிருப்பாம்பா. நீ யாரு என்ன சமாச்சாரம் அண்ணன் தெரியும். உன் பேரு கோயில்சாமி. நாகாவதி டேம்பு அன்பா முடிக்கலா திருப்பி கையில் பிடிக்க கூடாத. அது உன் கைக்கு சிக்காது. எது நீ எதை கேக்குற? சாட்டியடா. அதைத்தான் நானும் சொன்னேன். என் பேரு தான் அதாவது தசரத சக்கரவர்த்தியாக தசரத மன்னனுக்கு சாமி மன்னா சாமி மன்னா சாமி மன்னா உன் பெயர் தசரத மன்னன். என்ன மீச்சு செம்பிள் மீச்சு கேட்டது. உன் பெயர் தசரத மன்னன். தசரத மன்னனாக இருந்தாலும் உன்னை பெற்றாலே அம்மா. என் அருகிலுள்ள மந்திரி யாரு? சூரிய குலத்துல உதிர்த்த மன்னனாகிய தசரத சக்கரவர்த்தி இருந்தாலும் என்னை நாள் ஒரு மேலியாக பொழுது ஒரு வருணமாக வளர்த்து வந்த என் தாயார் புண்ணியவதி. மகாராஜா உம்மால இந்த இம்பாத்திர கூடத்தை அப்படி கேவலமா சொல்றிய. நல்லா கூட்டு பாருங்க. எதுக்கு எங்க அம்மாவை பத்தி தான் சொன்னேன். உடம்புலாம் அது இருக்கு உம்மால அப்படி சொல்லுவோம். நான் எனக்கே சொன்ன அப்படி ஏங்க உம்மால நல்லா ஆஸ்பத்திரியை கூட்டு போறது. என்னடா ஆஸ்பத்திரி? கிருபா ஆஸ்பத்திரி. இப்பதானே சொன்னீங்க. எங்க அம்மா நல்லா தாங்குது. உங்க அம்மா புண்ணு பிடிச்ச கூதிங்க. நானும் காலு ரெண்டா போயிருங்க தாயாரி.
யாரு பத்தி பேசுற? நீ தான் உம்மால பத்தி தான். எடுத்து பிடி கையில அத. குடிச்சிட்டேன். கொண்டாத. எதடா? நீ தான குடிக்கிறே. அத குடுறா. இத குடுங்கம்மா. அரிய பையனே மெல்டாத. எப்படி நைஸா வேலை வாங்கணுமோ அப்படி வாங்கு. டேய். ஆமா. என்ன பெற்றதோ தாயாரு யாரு? உங்க பேர் என்ன? சொல்லுமாமா. கொஞ்சம் கூட அவன் வந்து ஷூட்டுக்கு கூட சட்டை பண்ணலவன். அவன் காதல என்ன வச்சுக்கிட்டான் பாரு. இங்க பாடுறது கேட்காது, எதுவுமே ஊமையா தான் தெரியும். அதான் அவன் வச்சுக்கிறான். அப்ப நீங்களாம் உங்களுக்குலாம் காதுல அவசியம் கேட்கணும், நாங்கெல்லாம் அங்க பாடுறது இங்க பாடுறது காது கேட்கணும். நீ அவ்வளவு பெரிய ஆளு. செவிட்டு மிஞ்சினுங்க, காது கேட்காது. யார் என்ன தூண்டி விட்டாங்களோ காத்தாடிக்கு பீடி குடிச்சா பூரா புகையாத்தான் போகணும். இனிமேல எதுவுமே எக்கச்சக்கம் பேசக்கூடாது. தப்பு. என் தாயோ இந்துமதி, அம்மா இந்துமதி, தந்தை யார் அதிர சக்கரவர்த்தி, தாயார் இந்துமதி. நாடு எந்த நாடு? என்ன அவ்வளவு அவசரமா இரு. தாய் இந்துமதி. அப்படியா? சரி, அப்படி ஆண்டு வர கூடிய நாடு அந்த நாடு. நான் இருப்படம் எங்க? அந்த குழந்தைக்கு குடுக்கறத குடுங்கம்மா, அழுவாம நாக்கிட்டோம். என்ன சொல்ற? பிஸ்கெட் ஒருத்தர் ஒரு பிஸ்கெட்.
தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வரக்கூடிய நாடு கொடகர அயோத்தி ஆகும். இந்த தசரத மன்னனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு கொடகரி அயோத்தி மாநகரம். ஆமா, அப்படி தொடகரி அயோத்தி மாநகரமாக கொடகர அயோத்திபுரின்னு சொல்றேன், நீ ஏடா தொடகரி அயோத்திபுரின்னு சொல்ற? நீ தானே சொன்ன தொடகரி நாளைக்கு நீ வந்து அவனை தொடக்கி கூட்டியா இல்ல, அவனை வேலைக்கு நீ கூட்டி வந்துக்கிற. அதுக்குதான் வேணான்னு ஒரு வருஷமா இவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டுனா திரும்பி வந்து சேர்ந்து போச்சு. சேர்ந்துக்கிட்டான் விடமாட்டான். இவன் பாபத்தே வேணான்னு தான் ஒரு வருஷ காலமா இவங்க செட்டுக்கே போகாத வந்துட்டு இருந்தாங்க. இது ஏன் செட்டுப்ப அப்ப இதை விட்டு இன்னொரு போக வேண்டியதான். கிளம்பு வரதேஜ் மருந்து. ஓ, இந்த குடகரி அயோத்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய முன்பெயர் தசரத மன்னன். அப்படி தசரதனாக இருந்துட்டாலும் இந்த தசரத மன்னனுக்கு திருமணம் நடந்துருச்சா சாமி? ஒரு மன்னாரி மன்னனா இருந்தாலும் சரியே, ஒரு மகனபடி வேந்தனாரா இருந்தாலும் சரியே, ஒரு மந்திரி பிரதனை போலவே ஒரு மனைவி வேண்டும் இல்லையா? என மனமுடிந்து தேவி யாரு 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 எப்பேற்பட்டவங்க? இந்த தசரத சக்கரவர்த்தியை மணமுடிந்தவர்கள் 3 பேர். யாரு? கோசலை, சுமித்ரா, கைகேசி. கோசலை, சுமித்ரை, கைகேசி. இந்த 3 பேரைய மணமுடிந்து யாசாமி கோசலை, கைகை, சுமித்ரை இப்படி 3 பேர்த்த திருமணத்தை செய்திருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க இந்த கேகை நாட்டு அரசர் ஆகிய புதல்வரியா 3 பேருமே திருமணம் செய்து இந்த 3 பேருமே திருமணம் செய்தனல்லவா
இந்த நாட்டுக்கு அன்பா இந்த நாட்டிலே என்ன குறை குற்றம் தெரியுமா? ஏ சிலிண்டரு சொல்லுங்க, நல்லா கேளு. சொல்றாங்க செங்கோல் பிடித்து ஆட்சி செய்திருந்தாலும் நகரத்தை ஆண்டு வந்தாலும் இந்த நாட்டுக்கு இளவரசனாகிய ஒரு ஆணும் பெண்ணும் எதுவுமே பிறக்கல. அதனால இந்நார்மல் இடைக்காலம் அல்ல, என் தேவிமாரை அழைத்து நமக்கு ஏன் புத்திர சந்தானம் இல்ல, இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு இளவரசனும் பிறக்கலையே, நம்ம யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டுவிட்டு பிறகு ஏதோ ஒரு தேவர இடத்துலயாவது சென்று அதாவது முறையிடலாமா இல்ல இப்படியே நம்ம இறந்துடலாமா அப்படின்னு என்னமே தெரியல. அதனால என் தேவியை நான் அழைத்ததாக என் தேவியை வர சொல்லி இடத்துல வரட்டும். கேளுங்க சபைகளே, இவ்விதமாகத்தானே குடையறிய அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனாகப்பட்டவர் தன் மனைவிக்கு 3 பேர், 3 மனைவியையும் முதல் மனைவியாகப்பட்ட கோசலையை அழைக்க கோசலை தர்பார் அவரால் மன்றம் சொன்னார்.